ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிறிஸ்பி ப்ரான் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, மிளகு பொடி, மஞ்சள் பொடி, மல்லித்தூள், ஜீரக பவுடர், அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு பொடி, முன்னாடி சொன்னது மிளகாய் பொடி, இது வந்து மிளகு பொடி, அப்புறம் கரம் மசாலா, ஆஃப் லெமனு, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுதான் தேவையான அளவு. நான் எவ்வளோ அளவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது போக நல்லா எல்லாமே இந்த மசாலா ஃபுல்லாகவே நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்துகிட்டு நீங்கள் இது கூட நீங்கள் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். ஆயில் வேணுங்கிறவங்க ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். ஆயில் வேணுங்கிறவங்க ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ரானையும் எடுத்து நம்ம வந்து அந்த ப்ரான் மேலே மசாலா தடவ போகிறோம். அந்த தடவினதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் ஊற வைக்கணும். எதுக்காகனா நல்லா வந்து அந்த காரம், புளிப்பு, உப்பு எல்லாம் வந்து ப்ரானோட ஃபுல்லாக போய் சேரணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்கும். இதே மாதிரி எல்லா ப்ரானையும் தடவி வச்சுக்கணும். இது டைகர் ப்ரான் சொன்னாங்க. டைகர் ப்ரான் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் ப்ரான் அவ்வளோதான், அதுதான் எனக்கு தெரியும். டைகர் ப்ரான் அந்த நேமெல்லாம் எனக்கு தெரியாது. இது டைகர் ப்ரானா என்ன ப்ரான் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்குறவங்க. அதே மாதிரி எனக்கு இந்த வீக் 550க்கு கிடச்சது ப்ரானு. பரவாயில்லையா இல்லை ரேட் எச்சா அப்படிங்கிறதையும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் 1 கேஜி வாங்கினேன். அது ஒரு கிரேவிக்கு எடுத்து வச்சுட்டு, இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். இது மாதிரி எல்லா ப்ரானையும் தடவிட்டு நல்லா ஒரு 1 ஹவர் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஊற வச்சா போதும். நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வைக்கணும் இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னு தேவையில்லை. நம்ம ரூம் டெம்பரேச்சர் போதும். இது மாதிரி எல்லா ப்ரானையும் தடவி வச்சுக்கணும். அதே போல் என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ஆல் பட்டனை கண்டிப்பாக அழுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அது போக வேறு என்னென்ன சமையல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா தடவி வச்சுட்டு ஒரு 1 ஹவர் ஊறட்டும். பாருங்கள், 1 ஹவர் கழித்து நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ எனக்கு ப்ரான் இந்தளவுக்கு கிடச்சிச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்து ஒரு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு மேலே வந்து ஒரு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஒரு எக்கு ப்ளஸ் ப்ரெட் க்ரம்ஸ் வச்சு தான் நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம், அதாவது கிறிஸ்பி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருள், நான் வந்து 8 ப்ரானுக்கு 1 எக் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எத்தனை ப்ரான் பண்ணுறீங்களோ அத்தனை அளவுக்கு நீங்கள் எக் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே உப்பு கொஞ்சம், அதாவது அந்த எக்குக்கு தகுந்த அளவுக்கு உப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகு பொடி, பெப்பர் பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரெட் க்ரம்ஸ் வந்து எனக்கு வந்து ப்ரெட் க்ரம்ஸ் கிடைக்கல இந்த வீக்கு. அதனால் நான் வீட்டில் இருந்த ப்ரெட்டை வச்சு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதோட தந்தூரி ஸ்டிக்கும் எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ரான் எடுத்து அந்த எக்கில் நல்லா டிப் பண்ணிவிட்டு, இந்த பக்கம் ஒரு டிப் அந்த பக்கம் ஒரு பரட்டு நல்லா முக்கி எடுத்துகிட்டு, எக்குக்குள்ளே நல்லா ஒரு முக்கி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு அது ஒரு முக்கி எல்லா ப்ரானையும் முக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்டிக்கில் நல்லா குத்தி வச்சிடணும். குத்தி வச்சுட்டு இது எல்லாமே இதே மாதிரியே வந்து நம்ம குத்திக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு குத்திங்கன்னா போதும். இது ஒன்று மட்டும் தான் பெருசாக கிடச்சிச்சு, ஒரே ஒரு ப்ரான் மட்டும். மீதியெல்லாம் ஓரளவுக்கு மீடியம் தான் கிடச்சிச்சு. இது ஒன்று மட்டும் பெருசாக தனியாக சிங்கிளாக வச்சுட்டேன். அதனால் வந்து சிங்கிளாக வச்சாச்சு. இப்போ இதே மாதிரி எல்லா ப்ரானையும் நம்ம வந்து எக்கில் ஒரு முக்கு, ப்ரெட் க்ரம்ஸில் ஒரு முக்குங்கிற மாதிரி முக்கி குளிக்க வச்சு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அந்த ஸ்டிக்கில் ஒன்று வந்து நம்ம குத்தி வச்சுக்கலாம். நான் 2 குத்தி வச்சுட்டேன். ஏன்னா சின்னதாக தான் இருந்துச்சு, நான் அதனால் 2 குத்தி வச்சுட்டேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக செமையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம டிப் பண்ணி வச்சுக்கிறோம். அது போக இந்த வீக் உங்களோட வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நான்வெஜ், உங்கள் வீட்டில் என்னது? அதே மாதிரி இன்னும் 45 டேஸ் நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஏன்னா லெந்து நாட்கள் ஸ்டார்ட் ஆகிரும் வர்ற புதன்லேருந்து. நான் இந்த வீடியோ போடும்போது பார்த்திங்கன்னா லெந்து நாட்கள் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இந்த வீக்கில் வந்து உங்களுக்கு ஒன்லி வெஜிடேரியன் தான், நான்வெஜ் வராது. முடிஞ்சால்
எங்கள் வீட்டில் வேறு யாராவது சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த நான்வெஜ் எடுத்து போடுறேன். அதே மாதிரி இது மாதிரி நல்லா டிப் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு 5 செகண்ட்ஸ் அது வந்து அந்த இது ஊறட்டும். அதுக்குள்ளேயும் தோசை தவாவை நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை தவாவை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ப்ரான் வந்து இது பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மசாலா தடவி அந்த முட்டையெல்லாம் முக்கி வச்சுருக்கோமே, அதெல்லாம் வந்து அந்த ஸ்டிக்லேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து அந்த தோசை தவாவில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் வச்சிங்கனாலே போதும். ப்ரான் நல்லா வெந்துடும். எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரப்பர் மாதிரி அப்படியே இறுகிரும், சாப்பிடவே முடியாது. அதனால் 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும். நல்லா திருப்பி விட்டு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இருக்கிற ப்ரான் எல்லாமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். செமையாக சூப்பராகவே இருந்தது. இதே மாதிரியே நீங்கள் சிக்கனும் செஞ்சு பார்க்கலாம். சிக்கன் நான் ட்ரை பண்ணல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாகவே சூப்பராக இருக்கும். இதே டிஷ்ஷை நீங்கள் எனக்கு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது. இதே மாதிரி எல்லா நம்ம வந்து 2 செட்டு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 2 செட்டுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2வது செட்டு, அதாவது 2வது நம்ம வந்து ப்ரான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அந்த 2வது செட்டையும் போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுவும் சூப்பராக வந்துருச்சு நம்மளுக்கு. இது ரொம்ப டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ப்ரான் சாப்பிடாத, அதாவது இறால் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக வந்து இதை சாப்பிடுவாங்க. இது கூட வந்து டிப்புக்கு வந்து நீங்கள் டொமேட்டோ சாஸ், மயோனீஸ் இல்லை ரெட் சில்லி சாஸ், மயோனீஸ் இந்த காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். புதினா சட்னியும் ரொம்ப